இன்றைக்குள்ள லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மாங்காய் பச்சடி. மாங்காயில் நிறைய நார்சத்து இருக்குது. இது ஜீரணத்துக்கு உதவும். மல்டி வெஜிடபிள் சாம்பார். இதில் நான் கேரட் போட்டிருக்கேன், முட்டைக்கோஸு, அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் பீன்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே நார்சத்து இருக்குது. அப்புறம் அந்த நார்சத்து வந்துட்டு ஜீரணத்துக்கு உதவும். இந்த பருப்புலேருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிது. ரசம். இதில் மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கு. இதுவும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கனால நம்ம சளியும் வந்துட்டு முறிக்கும். பொரியல். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் போட்ட பொரியல். கேரட்டில் விட்டமின்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபைபர்ஸ் இருக்குது. பீன்ஸில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த கேரட்டில் இருக்கிற விட்டமின்ஸ் நம்ம வந்துட்டு பச்சையாக சாப்பிடும்போது கிடைக்கும். இந்த முட்டைக்கோஸ்லேயே வந்துட்டு நிறைய ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மேக்னீஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ராலை வந்துட்டு கம்மி பண்ணும். இதில் இருக்கிற விட்டமின் கே வந்துட்டு எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கும். இந்த முட்டைக்கோஸில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். இது பொரியல், அப்புறம் சாலடில். இது எலும்புகள் மட்டும் பலப்படுத்தாமல் ரத்தம் வந்துட்டு கட்டியாகாமல் தடுக்கும். அதாவது பிளட் கிளாட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். சோறுலேருந்து நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும். எப்படி தான் ரைஸ் சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிட்டாலும் கொஞ்சம் சுகர் லெவல் ஜாஸ்தியாகும். அதுக்காக இன்னொரு கஞ்சி வச்சுருக்கேன். இது என்னென்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி நைட்டே ஊற வச்சது. இது ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு பிஞ்ச் உப்பு, இது 3ம் போட்டு மிக்சியில் குருணையாக அப்படியே அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியிலையே இந்த அரைச்சதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பல் பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இது மட்டும் போட்டு இந்த குருணை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். இந்த கருப்பு கவுனியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இது பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இதில் இருக்கிற அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறனால இது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அனீமியா இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. இது அனீமியா இருக்கிறவங்க இது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை, அப்புறம் மட்டனோட ஈரல் இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம அடிக்கடி எடுக்கும்போது நம்ம ஸ்கின் கேருக்கு இது ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். எந்த ஸ்கின் டிசீஸும் வராமல் பார்த்துக்கும். அதனால தான் இந்த அரிசிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராஜாக்களின் அரிசின்னு. இது கூடவே கேரளா ரஸ்தாளி 2 பழம், குட்டி பழம். இந்த கருப்பு கவுனி இருக்கிறனால சுகர் ஏறாது கண்டிப்பாக. அதனால் தைரியமாக சாப்பிடலாம். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.